வெல்கம் டு நில் கவனி சொல். பேச்சு அதாங்க நம்மளோட மூச்சு சுவாசம் மாதிரி. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 72 தசைகள் நம்ம உடம்புல இயங்க வேண்டியது இருக்கு. 72 தசைகள். ஆக அந்த பேச்சு எவ்வளவு முக்கியத்துவமானது. அந்த பேச்சோட ஒரு அரங்கேற்றம் தான் இந்த மேடை. இது நில் கவனி சொல். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, எல்லார் மனசுலயும் இருக்கிறது, உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியது ஒரு காதல் அப்படிங்கிற வார்த்தைகளால, அந்த மாலையால இந்த நில் கவனி சொல் அப்படிங்கிற தேவதைக்கு ஒரு பெரிய பூ மாலை சூட்ட போறோம் நம்மளோட வார்த்தைகளால. குறிப்பா தோற்றங்கள் மாறி போகும், தோல் நிறங்கள் மாறி போகும், மாற்றங்கள் வந்து மறுபடியும் மாறி போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்த அடையாளம் மாறி போகும், ஆனால் போற்றிய காதல் என்றும் மாறாது அப்படின்னு. புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, அதான் நான் பார்க்க சொல்ல அவங்க பூத்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நான் வந்துட்டு இவங்களை போய் பார்க்க சொல்ல இவங்க பூத்தில தூங்கிட்டு இருந்தாங்க. அழகா இருக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம சொல்றதை கேட்கற மாதிரி இருக்கும், அனுசரிச்சு போற மாதிரி இருக்கு, ஓரளவுக்கு அடி விழாம இருக்கிற மாதிரி இருக்கணும். பரவாயில்ல. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட ஸ்மைல். கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிக்கிறதே இல்ல மனுஷன். அது கரெக்ட் தான் சார். ரொம்ப பிகு பண்ணாரு. ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல முடியாது. நீ இன்னையில இருந்து என்னோட கண்ட்ரோல். அவர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, நான் தான் அவரை கண்ட்ரோல் பண்றேன். யாருக்கா அவங்க மனைவி கண்ட்ரோல்ல இல்ல, அத சொல்லுங்க. அவனையா கல்யாணம் பண்ண போற? அவனை பத்தி உனக்கு தெரியுமா? அவன் அந்த ரோட்ல நடந்து போகும்போதே அவன் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? என் மனைவியரை வந்து கேட்டாங்க, அந்த மாதிரி சேட்டைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கல்யாணம் பண்றாங்க. நிறைய கவிதை தான் வரும். காதல் அப்படின்னு உலகம் மறத்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், 3 முறை பல் துலக்குவாய், தலையனை நினைப்பாய். இது மாதிரி நிறைய கவிதைகள் வரும். முன்னாடிலாம் காலத்தை பிரிப்பாங்க, கிமு கிபி. இப்ப காதலை பிரிக்கிறாங்க, திமு திபி. திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிஜமா, சாத்தியமா? காதல் அப்படி பிரிக்க முடியுமா? அதற்கான அத்தாட்சியாவும் சாட்சியாவும் நீங்க பகிர்ந்துக்கிறதுக்காகவும், இது வாதமோ விவாதமோ இல்லையே, இந்த மேடைய உங்களோட அங்கீகரிக்கிற ஒரு விஷயமாவோ வீடாவோ கலந்துக்க போற ஒரு நிகழ்வு தான் இந்த நில் கவனி சொல். இது எல்லாத்தையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அரங்கத்துல இருக்கவங்க எல்லாம் காதலித்து மனம் புரிந்த தம்பதிகள். சோ அவங்களோட பார்வை எப்படி இருக்கு? திருமணத்திற்கு முன் காதல், திருமணத்திற்கு பின் அப்படிங்கிற காதல் தாண்டி ஒரு ஸ்லாகிப்பு தன்மை எல்லாரோட மனசுலயும் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வரப்போற மனைவி இப்படி இருக்க போறா, கணவன் இப்படி இருக்க போறார் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். நீங்க சொல்லுங்களேன், ஒரு ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இப்ப விட்டுருங்க, சும்மா நீங்க கனவுல ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஒரு ட்ரீம் பாய். ஆண்மையோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதோட விளக்கம் மேன்லினஸ். எதை குறித்து சும்மா ஒரு அப்ரோச் சொல்லுங்களேன். பொதுவா இருக்கு ஆண்மை அப்படின்னா, எதை குறித்து மேன்லினா எப்படி நீங்க அதுக்கு மார்க் போடுவீங்க? மேன்லி அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கணும். எனக்கு வந்து தைரியமா இருந்தா ரொம்ப பிடிக்கும். வேற ஒரு தாட்டே இருக்காது. சின்ன வயசுல இப்படி வந்துருச்சா, தைரியமா இருக்க ஆம்பளை தான் எனக்கு வேணும், அழகா இருக்கணும், அழகா இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், மீசை இப்படி இருக்கணும், ஆள் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது குறிப்புகள் சொல்ல முடியும்? லீனா இருந்தா ரொம்ப பிடிக்கும். லீனா இருக்கணும். ட்ரீம் கேர்ள், உங்களுக்கான ட்ரீம் கேர்ள் நல்லா கியூட்டா இருக்கணும், அங்க அழகா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்லா கியூட்டா ஸ்மைலியா இருக்கணும். ஸ்மைலியான ஒரு கேர்ளை தான் நீங்க பாத்திருக்கீங்க. இந்த பக்கம் நீங்க சொல்லுங்களேன், உங்க ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து எனக்கு வந்து விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆக்டர் விஜய். ஆக்டர்ஸ் வேற, ரியல் லைஃப் வேற, கரெக்டுங்களா? சோ கேரக்டர் வைஸ் இருக்கும்போது சோ விஜய் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும், அந்த மாதிரி கனவுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆசை இருந்தது. பொண்ணுங்களோட மனசா இதை நான் பிரதிபலிக்கலாம். என்னன்னா, திருமணத்திற்கு முன்னாடி ஆக்டர் விஜய் மாதிரி வேணும், இப்ப ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்துருந்தா விஜய் அண்ணா மாதிரி ஒருத்தர் வேணும். பதின் பருவத்தில் யாராவது ஒருத்தர் மடோனா மாதிரியோ இல்ல ஒரு பெரிய ஃபேண்டசி தான் நமக்கு வந்து தேவைப்படும். அந்த மாதிரி யார் இருக்கான்னு நான் கேக்குறேன். அப்படின்னா என்னோட எல்கேஜி டீச்சர் தான். கேட்டேன், எல்கேஜி டீச்சர். எல்லாருக்குமே எல்லா ஸ்கூல் இது டேஸ்ல வந்து டீச்சர் தான் வந்து. என்ன பாடம் எடுத்தாங்க அவங்க? என்ன டீச்சர் அவங்க? இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர். பேர் ஏதாவது இருக்கா? ரோசபிள் டீச்சர். ரோசபிள் டீச்சருக்கு ரோஸ் கொடுத்தீங்களா? இல்ல. ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் வந்து லைக் பண்ணது ஒரு ஹியூமரஸா இருக்கணும். சோ தட் லைஃப் வந்து ஒரு நார்மலா போகாம கொஞ்சம் ஜாலியா போவோம். எந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்தாலும் அது வந்து அந்த அட்மாஸ்பியருக்கு அது சேஞ்ச் ஆயிட்டு லைஃப் வில் பி கெட்டிங் அலாங், ஈஸியா போயிடும். அது ஏதாவது ஒரு காமெடி நடிகரை இப்ப நீங்க நினைக்கலாம் மேடம் அப்படின்னு சொன்னா யார் நினைப்பீங்க? விவேக். விவேக்.
சார் நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மை பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க. இப்படிலாம் எனக்கு பொண்டாட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்டா, இப்படி ஒரு துணை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? அப்படி யாரு? கண்டிப்பா அதான் அழகா இருக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம சொல்றதை கேட்கற மாதிரி இருக்கும், அனுசரிச்சு போற மாதிரி இருக்கு, ஓரளவுக்கு அடி விழாம இருக்கிற மாதிரி இருக்கணும். பரவாயில்ல எனக்கு. சார் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான ட்ரீம் பாய். பாக்குற பார்வைக்கு அழகா இருக்கணும், ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாக்கா ஸோ இவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லலாம், ஒரு கெத்தா இருக்கணும் பாக்குறதுக்கு, ஹைட் வெயிட் பர்சனாலிட்டி, ஸோ மீடியம் கலரா இருந்தா கூட பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கணும். கம்பீரமான நல்லா ஹைட்டா பாடியா யா ஷூர் அந்த மாதிரி இருக்கணும். சின்ன வயசுல உங்களுக்கான ஒரு கனவு பெண்ணா யார் இருந்தா? எனக்கு இன்று வரை நடிகை சிலுக்கு சுமிதா தான். சில்க் சுமிதா. சில்க் என்ன ரொம்ப பிடிக்கும்? காந்த கண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காந்த கண். ஆமா, அந்த கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். மொத்தமாவே சில்க்கு ரொம்ப அழகுதான், ஒரு லட்டு மாதிரி இருப்பா. அவங்க மனைவி வந்திருக்காங்களா? இருக்காங்களா, பக்கத்துலயே தான் இருக்காங்க. ஓ, இந்த கண்கள் பிடிச்சிருக்கா? இந்த கண்ணும் அந்த கண்ணு தான். இந்த கண் ஒரே கண்ணு தான். என்னைக்கா சில்க் சுமிதா கூப்பிட்டுருக்காரா? அடிக்கடி கூப்பிடுவார். அடிக்கடி கூப்பிடுவாரு. எல்லாரும் தங்களோட கனவுகள் சொன்னீங்க, இப்படிலாம் என்னோட ஆதர்சன நாயகன் இருக்கணும், நாயகி இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட கருத்தெல்லாம் இருந்துச்சு. பட் இப்ப நிஜ உலகத்துக்கு வரப்போறோம். முதல்வன் படத்துல ஒரு டயலாக் இருக்கு, வாழ்க்கையில மட்டும் ஒரு ரீவைன் பட்டன் இருந்துச்சுன்னா அப்படியே கடகடன்னு பின்னோக்கி போய் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரீவைன் பட்டன் இப்ப அழுத்த போறேன். கடகடன்னு போயிட்டு சிலிர்ப்பா இருக்கும், பல்பெரியும். அந்த முதல் சந்திப்பு டக்குன்னு எங்க பாத்தீங்க, எங்க விழுந்தீங்க அல்லது எங்க எழுந்தீங்க அந்த காதல்ல? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் கடையில இருப்பாரு. அப்பவே எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அப்போதான் காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கேசட் கடை இருந்தது அவருக்கு. வெளியில வந்து சின்ன போர்டு வச்சு அப்போ என்ன படம் புதுசா வந்திருக்கோ அந்த போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. காதல் கோட்டை போஸ்டர் ஒட்டியிருக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கும்போது அஜித் படம், அஜித பார்டி இவ்வளோ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பவும் ஒரு கடைக்குள்ள ஆள் இல்ல, முதல்ல கீழே இருந்திருக்காரு எனக்கு தெரியல, சொல்லிட்டு திரும்பவும் அப்படி படாருன்னு எந்திரிச்சாரு. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட், காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. அந்த ஷர்ட் இன்னும் எனக்கு அப்படியே அந்த இவ்வளவுதான், ஒரு ஹாஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மாதிரி பேஸ் பார்த்தோம். அப்படி மேல அப்படி கீழே இருந்து அப்படி மேல வர எந்திரிச்சு. அது லவ் எல்லாம் சொல்ல முடியாது. அவரை பார்த்த உடனே ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்றதுனால டெய்லி காலேஜ் போகும்போது வரும்போதெல்லாம் பாக்குறது, அவரை ரொம்ப கலாய்க்கிறது. நாங்க தான் ரொம்ப சேட்டை பண்ணோம். அவரு பாவமா தான் இருந்தாரு. முதல்ல கடையில ஓபன் பண்ணி காதல திறந்திருக்காங்க அங்க. அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கும்? அந்த பொழுது டக்குன்னு இங்க கொடுங்களேன், இங்க கொடுங்க. நாங்க எதிர் வீடு எதிரில் பார்த்துட்டே இருப்போம். எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி சண்டை வரும். அது முதல்ல ஆரம்பிச்சு அப்புறமா தான் காதலா போச்சு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு. அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அப்போ என்னை கூப்பிட்டாங்க, இவங்க தான் தனியாக இருக்காங்க, என்னை கூப்பிட்டாங்க, வந்து இதை கொஞ்சம் மாட்டி விடுங்க அப்படின்னாங்க. அப்போதான் கிட்ட ரொம்ப நியராக பார்க்குறேன் இவங்களை. உங்களுக்கு அப்பதான் உண்மையில கேஸை திறந்து விட்டு அவரை கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஆக்சுவலா இது நாங்க பேசிக்கவே இல்ல. நான் அததான் யோசிச்சேன், நான் அதை சொல்லணும், இது எப்படி ஞாபகம் இருக்கா இவருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கரெக்டா அதை அவர் சொல்றாரு. உங்களுக்கு சிறந்த தம்பதிகள்னு நாங்க ஏதாவது பரிசெல்லாம் கொடுத்துறோம், கவலைப்படாதீங்க. வேண்டாம். ஆனா உண்மையா எப்ப நடந்துச்சு அப்ப சொல்லுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த நொடி பொழுது அது போதும் எனக்கு. அதாவது மண்வாசன படத்துல பாத்தீங்கன்னா பாண்டியன் என்ன பண்ணுவாரு, அந்த கொடிக்கயிறு அப்படியே எடுப்பாரு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, அதாவது நான் பார்க்க சொல்ல அவங்க பூத்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நான் வந்துட்டு இவங்களை போய் பார்க்க சொல்ல இவங்க பூத்தில தூங்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அவங்கள தட்டி எழுப்பி அவங்கள வந்து பார்த்துட்டு வந்தேன். இதுவே வந்து எனக்கு ஒரு ட்ரீமாவும் இருந்தது, பார்க்க சொல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. அவர் சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்களேன். அந்த பொழுது என்ன, எப்ப தோணுச்சு இவர்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரியலா சொல்லணும்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ப்ரொபோஸ் பண்ணும்போது வந்து நீ லவ்வரா வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னது ஒய்ஃபா வரணும். அந்த வேர்டு வந்து என் மனசுல நின்னுச்சு. சோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ். பெண்கள் முழுக்க இப்படிதான், நான் காதலிக்கலாம் இல்ல காதலிச்சோம், கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெத்துக்கணும் ஆசை இல்ல குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருப்போம் அந்த ட்ரெயின்ல. நீங்க அந்த க்ஷண பொழுது ஏதாவது? என் காதல் மோதல்ல ஏற்பட்ட காதல். மோதல்ல காதல்? ஆமா. என்ன நடந்துச்சு? அதாவது ஒரு சைக்கிள்ல ஒரு சந்துல இருந்து வெளியில வரும்போது நான் ஒரு பைக்ல இருந்து வந்து இடிச்சிட்டு அவங்க கீழே விழுந்து என்னை திட்டினது எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் டெய்லி அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போனேன். 30 நாளா தேடி பார்த்து 31வது நாள் மறுபடியும் கண்டுபிடிச்சேன். ஆக்சிடென்டல் காதல் அப்படின்னு சொல்லலாம். மோதல்ல ஏற்பட்ட ஆக்சிடென்ட் காதல். சோ இப்ப நம்ம போறது வந்து ப்ரப்போசல்ஸ். எப்போ உங்களோட துணை கிட்ட நீங்க போய் சொன்னீங்க, என்ன வார்த்தையில சொன்னீங்க? இதை பத்தி நிறைய பேசலாம். நில் கவனி சொல்ல. உறவுகள் உயிர் பிழிந்தாலும்
சம்பிரதாயங்கள் சட்டை விடித்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் காதலித்து பார்னு வைரமுத்து சொன்ன மாதிரி அதை மேலும் மெருகூட்டுறதுக்காக காதலித்து மனம் புரிந்த 2 செலிபிரிட்டிஸ் நம்மள்ட்ட வந்திருக்காங்க. முதல்ல காதல் காந்த், ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு நம்ம கிட்ட, நம்ம அரங்கத்துக்கு நில் கவனி சொல்லிட்டு. அடுத்து தன்னோட கதாபாத்திரங்கள் மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் வித்தியாசமான மொழியின் மூலமாகவும் சினிமாவை இன்னும் காதலிக்கிற ஜான் விஜய் நம்மள்ட்ட வந்திருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்ப அந்த ஸ்பார்க் வந்தது? அவங்கள பாக்குறப்ப இதாண்டா ரைட் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பார்க் எப்ப வந்துச்சு? என்னோட மனைவியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு பார்ட்டிக்கு. அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வரட்டும், அவங்க வந்து என்னோட ரசிகைன்ற முறையில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே, ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக நான் போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ தற்செயலாக அவங்க பார்ட்டியில் போய் அவங்கள வந்து விஷ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்னோட காதலியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. சேம் பர்சன் அன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து எனக்கு பெரிய கோயின்சிடென்ஸாக இருந்துச்சு. நினைச்சவங்க முன்னாடியே இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா ஒரு கனவு இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு தோணிச்சது. அதே பர்சன் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க நம்ம ரசிகையா இருக்காங்க, அவங்களதான் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம் போது became even more nicer for me. அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அங்கேருந்து வந்து அவங்க சொன்னாங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க, கிளம்பலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் நான் கிளம்பல. அவர்ஸ் டுகெதர் அங்கேயே உட்காந்துட்டேன். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம். அவங்க வந்து இவன் என்ன சும்மா கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு போயிடுவான்னு பார்த்தா இங்கேயே வந்து டேரா போட்டுட்டா. அவங்க போயிட்டு என் மனைவி கிட்ட சொல்றாங்க, அதாவது வந்தனான்றவங்க கிட்ட சொல்றாங்க, அவன் கூடுதலா வந்து சொல்லு விடுறான்னு நினைக்கிறேன், அவனை கொஞ்சம் கட் பண்ணி ஆகணும், சாரி அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சான், அவன் பார்த்தா இடத்த வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னாங்க. அவங்களும் சொன்னாங்க எனக்கும் அவன் பிடிக்கும், ஸோ லெட் ஹிம் பி தேர் அப்படின்ட்டாங்க. ஸோ இது தொடர்ந்து ஒரு நட்பு ரீதியாக வந்து போயிட்டு இருந்தது. பெற்றோர்கள் வந்து சொன்னாங்க, நண்பர்களா இருக்கீங்களே ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல நண்பர்கள் ஏன் ஒரு ஜோடி ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஃபார்ம். இந்த சைடு வரேன், பயமா தான் இருக்கு பேசுறதுக்கு. ஏங்க உங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன கொடுப்பேன்? எனவே உங்க கனவு கண்ணி, உங்க கனவு நாயகி. என் மனைவியார நான் வந்து பார்த்ததுன்னா மழையில பெண்களை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வெளியே இறங்கி வந்து நின்று ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூட்டி பெப்ல வந்து ஒரு பூ போட்ட ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க மழையில அப்படியே ஃபாஸ்டா மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு மழையிலேயே நனைஞ்சிட்டு வராங்க. அவங்கள பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து கொடை பிடிச்சிட்டு போனா இன்னும் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தேன், சரி மழையில நனைஞ்சு வந்திருக்காங்க, அப்படியே ஸ்லைட்டா எனக்கு சாரல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ஓரமா பைக்கை விட்டுட்டு பைக்கை பின்னாடி திறந்து அதுல ஒரு கொடையை எடுத்துட்டு டக்குன்னு கொடையை பிடிச்சிட்டு அப்படி நடந்து போனாங்க. அவ்வளவுதான், அன்னையில இருந்து எனக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கதான் பிளஸ். அதோட இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த துப்பட்டால அந்த கண்ணாடியை தொடச்சு அப்படி போட்டாங்க. அடடா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அப்பெல்லாம் நான் ஐ டிடன்ட் திங்க் அபவுட் இட் மச், பட் இட் ஹேப்பன்ட். உங்க லைஃப்ல அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் லெட்டராவோ வார்த்தையாவோ எனக்கு அந்த ஒரு பொழுது போதும், அந்த ஒரு நொடி போதும். லைஃப்ல நான் சொல்றேன், அந்த அப்ளிகேஷன் எப்ப போட்டீங்க, இப்படிதான் நடந்துச்சு என்னோட காதல்னு சொல்ற வார்த்தையா இருக்கலாம், கஞ்சாடையா இருக்கலாம், எது வேணாலும். இந்த சைட்ல இருந்து ஒரு பர்த்டேக்கு போய் சொன்னேங்க. ஆக்சுவலா நான் பர்த்டேக்கு விஷ் பண்ண தான் வந்திருக்கேன்னு அவர் நினைச்சிட்டாரு. ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் போகல. ரொம்ப பிகு பண்ணாரு. நான் போனேன். ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல முடியாது, நீ இன்னையில இருந்து என்னோட கண்ட்ரோல், அவ்வளவுதான் அப்படின்னு. அதுலயே அவர் வந்து ரொம்ப, அவர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, நான் தான் அவரை கண்ட்ரோல் பண்றேன். யாருக்கா அவங்க மனைவி கண்ட்ரோல்ல இல்ல, அத சொல்லுங்க. ஆனா அவர் எதிர்பார்க்கல. அது ப்ரொபோசல்ன்றதை விட அது அண்டர்டேக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. கீழே கொடுங்களேன், கீழே கொடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து சப்வே இருக்கும் பார்க் ஸ்டேஷன் போகிறதுக்கு. அந்த கேப்ல தான் நான் சொன்னது. என் ஃப்ரெண்டு என் கூட வந்து நிற்காரு. வரும்போது என்ன சொன்னேன்னாக்கா, நித்யா ஒரு நிமிஷம் நில்லுன்னு நான் சொன்னேன். அவள் காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புவேன் போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுன்றேன். நான் பிடிச்சி கை பிடிச்சி இழுத்தேன், நில்ல ஒரு நிமிஷம் வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டதுக்கு லவ்னா என்னன்னு நான் கேட்டேன். அவள் சொல்ற லவ்னா பாசம் அன்பு அப்படின்னு சொன்னான். அந்த பாசம் அன்புல உன் மேல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நீங்க என்ன சொன்னீங்க அப்ப அவர்கிட்ட? நான் 1 year ஃப்ரெண்டா தான் இருந்தேன் இவர்கிட்ட. அது அப்புறமா தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. என்னால அக்செப்ட் பண்ண முடியல. நீ ஃப்ரெண்டா தான் நான் உங்ககிட்ட பழகினேன், எப்படி என்ன லவ் பண்ண முடியும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கோச்சிட்டு போயிட்டேன் நான். அதோட அவர்கிட்ட பேசவே இல்லை 1 week. எப்படி அவர் வந்து சொன்னாரு உங்கள்ட்ட? என்ன சொன்னாரு? வாழ்த்தட்டையா, பேச்சா?
கவிதை. கவிதை. வாவ், கொடுங்க கவிதை சொல்லட்டும். இப்ப என்ன சொன்னீங்க? என்ன கவிதை? கவிஞரே கலக்கிருக்கீங்க. தோற்றங்கள் மாறி போகும், தோல் நிறங்கள் மாறி போகும், மாற்றங்கள் வந்து மறுபடியும் மாறி போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்து அடையாளம் மாறி போகும், ஆனால் போற்றிய காதல் என்றும் மாறாது அப்படின்னு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காதல் கவிதை சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு ஆவேசம். நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அவர்கிட்ட? நானும் கவிதை தான் சொன்னேன். கவிதை காதலா இருக்கு. சில்க் காதல் தான் நினைச்சேன் நானே, இது கவிதை காதலாவும் இருக்கு. சொல்லுங்களேன். என் முகமேடையில் நடைபெறும் நாடகத்தில் உதடுகள் உன்னோடு உறவில்லாதது போல் நடித்தாலும் கண்களுக்கு வேடம் போட தெரியாததால் உன்னை காட்டி கொடுத்து விடுகின்றன. இதை பார்த்தன ஸ்ரீகாந்த் சார் தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் போறதா இருக்கட்டும், திருமணோட வாழ்க்கையா இருக்கட்டும், இது எப்படி உணர்ந்து பார்க்குறீங்க? காதலோடய அது கைகோர்த்து வருதா? இன்னும் காதல் இருக்கா? காதல்ன்றது வந்து திருமணத்துக்கு முன்னாடியும் திருமணத்துக்கு பிறகும் இருக்கணும். அப்பதான் அது உண்மையான காதலா இருக்கும். இல்ல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருக்கிறது வெறும் லஸ்ட் அண்ட் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும்தான். தட் இஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட சுயநலத்துக்கு பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா திருமணத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு பெண் ரீதியா பாத்தீங்கன்னா அவங்க தாயான பிறகு பாத்தீங்கன்னா பிரசவம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உடல் ரீதியா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அப்ப இருந்த அதே ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு லவ், அந்த ஏக்கம், அதெல்லாம் திருமணத்துக்கு பிறகு இருந்ததுன்னா அதுதான் உண்மையான காதல், மற்றபடி கிடையாது. திருமணத்திற்கு அப்புறம் இன்னமும் அந்த ஜோஷ் இருக்கா? அந்த அதிசயம் இருக்கா? இன்னமும் ஐ லவ் யூ சொல்றீங்களா? இன்னமும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்களா? எப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல சர்ப்ரைஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இல்ல ஆக்டிவா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பர்த்டேயோ சரி, வேலண்டைன்ஸ் டேயோ சரி, ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு போயிட்டு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ப்ளீஸ் பண்றது, அண்ட் நேரத்துல வந்து போய் மீட் பண்றது, ரெகுலரா ஹோட்டலுக்கு போறது, இதெல்லாமே இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு வேலை இருக்கு, வீட்டுல தான் இருக்கா இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம், இப்படி நம்ம போஸ்ட்போன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்காது. அப்போ வந்து நம்மள அடமான வச்சாவது நம்ம ஏதாவது பொருள் வாங்கி அவங்க கிஃப்ட் பண்ணணும்னு இருப்போம். அது திருமணத்துக்கு பிறகுலாம் இல்லாம போயிடும். பட் ஐ ஸ்டில் மேக் இட் அ பாயிண்ட், இப்பவும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். எனக்கு இன்னும் முழுமையா வந்து கிடைக்கலன்ற தாட்ல தான் நான் இருப்பேன். அப்பதான் இட் பிகம்ஸ் ஃப்ரெஷ். ஐ ஸ்டில் டு இட். கெட்ட விஷயங்கள்லாம் வச்சிருப்போம் கைக்குள்ள. தம்படிக்க மாட்டேன், தம்படிக்க மாட்டேன், தொடவே மாட்டேன். என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்க? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு தான் பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சொல்ல போனா டிவி பாக்குறத பத்தி எல்லாம் ஏதாவது சொன்னா கோவம் வரும், எங்களுக்கு அதுதான் ஹாபி அப்படின்ற மாதிரி பேசுவோம். அது மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எப்பயுமே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை இது வரைக்கும் நான் குவெஸ்சன் பண்ணதே இல்லை. அதை நான் அவரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃப்ரீயா விட்டுருக்கேன். அதே மாதிரி இப்ப வரைக்கும் என்னோட லைஃப்ல இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்கு. சோ அது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் அதெல்லாம் பண்றதுனாலதான் நான் அவரை கண்டுக்கிறது இல்லையோன்னு கூட எனக்கு இப்போ தோணுது. பெருசா அந்த விஷயத்தை எடுத்துக்கலையோன்னு தோணுது. நீங்க என்ன மறைச்சிங்க? பாலகுமாரன் கூட ரைட்டிங்ல எழுதுவாரு, அதாவது லவருக்கோசரம் நம்ம 1 hour லவ் பண்றப்போ காத்துன்னு இருக்கோம். பட் கல்யாணம் ஆன பிறகு வந்து கிச்சன்லேருந்து ஹாலுக்கு காஃபி வரத்துக்கு 5 நிமிஷம் லேட்டானா கூட நம்ம திட்டுறோம். ஸோ அதுதான் ஆணோட ஈகோ, ஆளுமை வந்து நம்மளுக்கு தான் ஆயிடுச்சே, நம்ம என்ன வேணாலும் இவங்க எங்கே விட்டு போயிட போகிறாங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இயல்பாக காதலிக்கிறப்போ முதல்ல இயல்பாக இது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ கோவப்பட்டுட்டு அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி செயற்கையாக வாழ்றவங்க தான் பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆகுது லவ்ல. என்ன மறைக்கிறீங்க? நானா? நான் எப்பவுமே வந்து இந்த சினிமாவில் நடிக்கிறத பத்தி பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்தாங்க, நான் நடிச்சேன் அப்படின்னு வந்த உடனே இருப்பேன். வரவங்களாம் சொல்லலாம் சினிமா நடிகர் சினிமா நடிகர் சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி ஹீ லைக்ஸ் தட் பார்ட் ஆஃப் இட். ஜான் விஜய் இந்த மாதிரி இருக்கிறாரு, ஒரு மாதிரி பப்ளியா இருக்கிறாரு, இஸ் ஃபன் ஆல்வேஸ், அந்த மாதிரி. ஸோ அதை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி பெருசா ஒன்று மறைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் மறைக்கிறதும் கரெக்டு தான் நினைக்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ மனைவியே சொல்லுவாங்க, எதுவும் மறைக்காதீங்க, why don't you be frank, I don't like lies ன்னுவாங்க. ஆனா எல்லாமே ஓப்பனா சொன்னா கூட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா சில விஷயங்கள் மறைச்சு வைக்கிறதே நல்லது. எல்லாம் ஓப்பனா இருந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். நான் கட்டாயம் இந்த ஷோ என் மனைவியரை பார்க்க சொல்ல போறேன். இந்த ஷேர் பண்ண போறேன். இது நல்லா இருக்கு. எக்ஸலென்ட், வெரி குட். இங்க வந்திருந்ததுக்காக 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 5 அங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடக்க தோன்றும் காதலித்து பாருங்கிறது முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி.
5 நிமிஷம் தோசை லேட் ஆனாலும் அடி விழும் பார் அப்படிங்கிறது திருமணத்திற்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ். நிறைய பேசலாம். இது உங்களுக்கான தளம், உங்களுக்கான களம். இது நெல், கவனி, சொல். நம்ம அரங்கத்துக்கு ஒரு புதிய விருந்தினர் வந்திருக்காரு சொல்லுவேன். காதலுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது கஷ்டம், காதலர்களுக்கும் ஃப்ரெண்டா இருக்கிறது கஷ்டம். வெல்கம் அர்ஜுன். நெல், கவனி சொல்லுக்காக அவங்க வரவேற்கிறோம். எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் காதலிக்கிறத விட பெரிய மாற்றத்தை தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா லவ்வுக்கு வந்து அகைன்ஸ்டாவே இருக்க மாட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லவ் பண்றான் அப்படின்னா அவனை எப்படிலாம் சேர்த்து வைக்கணும், எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும், இப்படிதான் பார்ப்பாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ லைக் எப்படின்னா அது வந்து ஒரு மெச்சூரிட்டியே இருக்காது. எல்லா பசங்களுக்கும் என்ன கேட்டா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணியாடா, பண்றா, போய் ப்ரப்போஸ் பண்றா, நீங்க வேலண்டைன்ஸ் டே போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படிலாம் நான் ஏத்திலாம் விட்டுருக்கேன். நிறைய பேரை ஏத்தி விட்டு அவங்க போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அது இல்லைன்னு ஆயிடும். எங்களுக்கே தெரியும் கண்டிப்பா அந்த பொண்ணு ஒத்துக்காதுன்னு. பட் இருந்தாலும் போய் சொல்லு, ஒரு ட்ரை தான் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி அது ஃபிளாப் ஆயிடும். ஃபிளாப் பண்ணதுக்கப்புறம் இது இல்லைன்னா என்னடா இன்னொரு பொண்ணு, இப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர. பட் ஒரு ஸ்டேஜ், இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காலேஜ் என் கூட படிச்ச எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதை இப்ப நினைக்கிறப்போ ஒரு சிரிப்பா தான் இருக்கும். சுவாரஸ்யமான அந்த ஒரு விஷயம், நீங்க ப்ரப்போஸ் பண்ணி வீட்டுல மாட்டிக்கிட்டது யாராவது நீங்க சொல்ல முடியுமா? வீட்டுல மாட்டிட்டோன்னே ஃபர்ஸ்ட் அடி உததான், முதல் அடி. அவருக்கா உங்களுக்கா? இல்ல எனக்கு தான். அடுத்தது ஹவுஸ் அரெஸ்ட். எங்க அம்மா உடனே ஃபேன்ல தூக்கு மாட்டிக்குவேன் அப்படின்னு ரூம் கதவை சாத்திட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. எப்பயுமே மறக்க முடியாது. நான் இப்படிதான் கேக்குறேன், வீட்டுல மாட்டின உடனே அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எங்க வீட்டுல தெரியும் போது எங்க அப்பா பயங்கர டார்ச்சர், மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ வந்து இவங்க சுமாரா இருப்பாங்க, அதனால வந்து பண்ணக்கூடாது, அவ்வளோ லவ்லாம் பண்ணவே கூடாது, நாங்க பார்த்தா கல்யாணம். அவ்வளோ டார்ச்சர், டெய்லி அடி வாங்குவேன், டெய்லி எவ்வளோ பிரச்சனை. ஆனாலும் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த 10 இயர்ஸ் ஆச்சு, 12 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. இன்னும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, யாரு இவங்கள வேண்டாம், இவன் வந்து சரியில்லை அப்படின்னவோ சொன்னாங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த 12 இயர்ஸ் அவங்க கூட வாழ்ந்துட்டு, ஸ்ரீகாந்த் சார் சொன்னார் இல்லையா, லவ் பண்ணும்போது கூட வந்து தெரியாது, அது வாழும் போது தான் அதோட லவ் தெரியும்ட்டு. அது வந்து 100% வந்து என் லைஃப்ல இன்னமும் அதை நான் ரசிக்கிறேன். வில்லத்தனமான காதல்கள்லாம் பெற்றோர்கள் கையாளுறப்ப உங்க லைஃப்ல நீங்களே அதை செஞ்சிருப்பீங்க. காதலை பிரிச்சு விடுறது, என்னென்ன வேலைகள் உண்டோ எல்லாத்தையுமே செஞ்சிருப்பீங்க. பட் உங்க லைஃப்ல நடந்தப்ப அந்த வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? எங்க வீட்டுல வந்து ஷாக் ஆனாங்க எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு வந்து ஒன்லி த ப்ராப்ளம் வாஸ் கிறிஸ்டியன், ஹிந்து அந்த மாதிரி இது. அவங்க வந்து ஒரு ஜாதிக்காரங்க, நாங்க ஒரு ஜாதிக்காரங்க. அதாவது சிட்டியில இருக்கிறனால அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை. பட் கொஞ்சம் மனசுல அவங்களுக்கு ஃபீலிங் இருந்திருக்கும் போல இருக்கு. எப்படி தெரிஞ்சு வீட்டுல? வீட்டுல தெரிஞ்சது வந்து என்னுடைய தங்கச்சி கிட்ட நான் சொன்னேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அடடா எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போதே அப்படின்னு. அந்த பொண்ணு பேர் மாதவி தானே அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும்? இல்ல ஆல்ரெடி அவங்க என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஓடி மீன் அப்படின்னு கேட்டோன்னா மனைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்க தானே சொன்னீங்க உங்க தங்கச்சி கிட்ட தான் சொல்லுவீங்க அப்படின்னு. உங்க தங்கச்சி ஓகேனா ஓகேன்னு சொன்னீங்க, அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இட் மேக்கம் வெரி ஈஸி. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்க தங்கச்சி வந்து எங்க அம்மாட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் சில ஏரியால டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. என்னன்னா, அவங்க வேலை செஞ்சிருந்த இடத்துல வந்து முன்னாடி நானும் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அங்க இருந்த நண்பர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவனையா கல்யாணம் பண்ண போற, அவனை பத்தி உனக்கு தெரியுமா, அவன் அந்த ரோட்ல நடந்து போகும்போதே அவன் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு அவங்க தான் கொஞ்சம் ஃபீலிங்லாம் விட்டுருக்காங்க. என் மனைவரை வந்து கேட்டாங்க, அப்படிலாம் நான் சொன்னேன், இல்ல அதெல்லாம் நீயும் பார்த்துருக்க, நீயே சொல்லு எதுதான் பிடிச்சி, அந்த மாதிரி சேட்டைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கல்யாணம் பண்றாங்க. எப்படி மாட்டினீங்க வீட்டுல? இந்த சின்ன நுணுக்கம் தேவை, சைடுல இருந்து யாராவது சொல்லலாம். எங்க வீட்ல எங்க அம்மாக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படின்னா, இவங்க கிட்ட நான் விளையாட்டா வந்து மேரேஜ் பண்ணிக்க சொன்னத, இவங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நான் ஆஸ் யூஷுவல் எங்க வீட்டுக்கு போயிட்டேன். மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் மாலை மாத்தி அந்த மாதிரி தான். ஸோ எந்த ஒரு வெளிப்படையான ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 days இருந்துட்டேன். ஸோ இருக்கும்போது எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒரு இதுல வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, நார்மலா விசாரிப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து லவ்வர் இல்ல, நீ உன்னோட ஒய்ஃப் தான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து
உங்க அம்மா கிட்ட பேசி ஆரம்பத்துல இருந்தே அந்த வார்த்தை சொல்லிதாங்க உங்களை கவுத்துட்டாரு. லவ்வர் கிடையாது, வைஃப் வைஃப் வைஃப்னு சொல்லி. So, இப்படி போன்ல பேசும்போது எங்க அம்மாக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பொண்ணு வந்து எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் சொல்லுவாங்க. சோ அம்மா சொன்ன மாதிரி ஒரு நாள் கால் அட்டன் பண்ணாங்க. சோ ஏதோ ஒரு பையன் பேசுறான், அந்த விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டான் சொல்லிட்டு சோ கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. சோ அதனாலதான் வீட்டுல வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. யாருமே மாமியார செல்லக்குட்டி கூட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கூப்பிட்டேன். அதனால அவங்க பொண்ணு இன்ன வரைக்கும் சந்தோஷம் வச்சிருக்கேன். அதனாலதான் பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னையே செல்ல புருஷன் கூப்பிட்டதுல அவங்களே கூட்டிட்டு வந்துட்டு. அர்ஜுன், சின்ன சின்ன அவங்களோட வாழ்க்கை சம்பவங்கள் கேட்கறப்ப உங்க லைஃப்லயும் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேரேஜோட அவங்க என் மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட், நான் இந்த மாதிரி அர்ஜுன் ஒரு பையனை லவ் பண்றேன். அப்படியா, என்ன பண்றான் அப்படின்னா, அம்மாப்பா பழைய அர்ஜுன் ஞாபகம் இல்ல அப்படின்னு. ஆமா ஆமா அந்த பையனா, அவன் சினிமாவில் நடிக்கிறான்ல. ஆமா சினிமாவில் நடிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை அங்க வந்தது. அதுக்கப்புறம் நான் நேரம் அவங்க அம்மா கிட்ட போய் நானே போய் பேசிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து நல்ல பையன், இந்த பழக்கம் இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லை, எல்லாமே பொய்யா தான் சொல்லி எல்லாம் ஓகே அப்ரூவல் பண்ணியாச்சு. அடுத்த பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா, உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு. நான் பேசுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா எனக்கே தெரியும், எனக்கு ரொம்ப ஏர்லி, இது ரொம்ப சீக்கிரம், எனக்கு ஒரு 2 years வெயிட் பண்ணுங்க. 2 yearsலாம் வெயிட் பண்ண முடியாது, வரன்லாம் வருது இந்த பொண்ணுக்கு, நீங்க வேணான்ட்டீங்கன்னா வந்த வரணும் போயிடும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாங்க. சரி நானும் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் டைரக்டா போய் இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு ஒன்னே எங்க அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன லவ், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, ஃபர்ஸ்ட் உனக்கு பொறுப்பு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ ப்ரூவ் மை செல்ஃப் எங்க அப்பா கிட்ட. அப்பா இந்த மாதிரிப்பா நீங்க ரிட்டையர் ஆயிடுங்க, இனிமே ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்க அப்பா கொண்டாந்ததுக்கு அப்புறம், சரி அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வர சொல்லு பேசுவோம் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வந்த உடனே அந்த பொண்ணு வந்து உங்க பையனை நான் பாத்துப்பேன் அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் ஓகேம்மா, இந்த பையன் உன்னை பாத்துப்பானு தான் எனக்கு தெரியல அப்படின்ட்டாரு எங்க அப்பா. அதுக்கப்புறம் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூடி எங்க அப்பா ஓகே கன்வின்ஸ் பண்ணி, சரி கல்யாணம் முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூப்பிடல, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நைட்டு நாங்கள் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுடா அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி எப்போதான் கல்யாணம் அப்படின்னா, இன்னும் ஒரு 8 months டைம் கேட்டிருக்கேன். 8 monthsல கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் 8 monthsல இந்த February 2 கல்யாணம். நம்ம எல்லாம் இப்போ அந்த மேரேஜ் லைஃப்குள்ள கூட்டு போய் அந்த ரீவைன் பட்டெல்லாம் தூக்கி போட்டுடலாம். திருமணத்தோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாரு அல்லது மாறிட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் நிறைய இருக்கு சார், எது சொல்றது? பார்த்தீங்களா, இதான் உண்மையான தம்பதிகள்னு பேர். அவங்க முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். சொல்லுங்க. இப்போ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, எப்போ 4 மணி ஆகும் இவங்களை போய் பார்க்கலாம் நான் ஓடுவேன். அப்போ எனக்கு டைமிங் தெரில, இவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. சரி நான் டைமுக்கு வந்துடுவான் இவன் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா என் டைம் வந்து ஒர்க் பண்ணால் தான் எனக்கு மந்த்லி நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்களா, லவ் பண்ணுறப்ப ஒன்றுமே தெரியாது, எல்லாமே கண்ணு மூடின மாதிரி இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ரூம்ல போயிட்டோன்னு வச்சுங்களேன் சார், அதுக்கப்புறமா இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது, நிறைய மாற்றங்கள் ஜாஸ்தி இருக்குது. அதான் கேட்குறேன், யதார்த்தமா இந்த சைடில் இருந்து. மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ணும்போது நெய்வேலி பஸ் ஸ்டாண்டில் வந்து 6 hours மேக்ஸ் 7 hours என்னை பார்க்காம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை பூட்டி சாவியை கொடுக்க கூட இது பண்ண மாட்டார். ஏன் நான் கடையில் இருப்பேன், அந்த சாவியை அப்படி த்ரோ பண்ணிட்டு போகிறது. இதப்பா நீ ஏன் எடுத்துக்க, அதெல்லாம் எனக்கு நின்று உன்னைய பார்த்து கொடுக்கணுமா, உன் மூச்சுதான் வாயாம வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன வந்து பார்த்துடுவா அப்படின்னாரு. எங்க 6 hours வெயிட் பண்ணியிருக்கீங்க, அது அந்த காலம். சாவியை எடுத்துக்க, தொலைஞ்சதுன்னு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாத. அவங்க சொல்றாங்க ஆண்கள் தான் மாறிட்டாங்கன்னு, பெண்கள் மாறி இருக்காங்கல்ல? பெண்கள் நிறைய மாறி இருக்காங்க சார். எப்படி லவ் மேரேஜ் பண்ணவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுறது வந்து சகஜமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னென்ன தேவைகள், நம்ம குடும்ப தேவைகள் என்ன இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலையை மாறி போகும் சார். அது வந்து இயல்பான ஒரு விஷயம். இன்னொன்று, ஆண்களோட பெண்கள் மாற்றங்கள் அதிகமா இருக்கு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த அரங்கத்துக்கு வந்து ரொம்ப இயல்பாவும் தத்ரூபமாவும் காதல் அப்படியே சொட்ட சொட்ட சொன்ன ஜான் விஜய் அவர்களுக்கும் அர்ஜுன் அவர்களுக்கும் நம்ம எல்லாரும் ஒரு கடவுளை கொடுத்து, துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது அப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிஞ்சதே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க. இது வேப்பம் கொழுந்தா இருக்காது, இது இனிக்கிற கரும்பா இருக்கு. யார் மாறிட்டா? ஆக்சுவலா இதுல கிளம்சியா தான் உட்கார வைக்கணும்னு பார்த்தோம். பெண்கள் பெண்களுக்கே பேசுவாங்க, ஆண்கள் ஆண்களுக்கே பேசுவாங்க. இல்ல, கல்யாணத்துல நிரூபிச்சிட்டீங்க, ஆண்கள் தான் மாறிட்டாங்கன்னு பெண்களும், பெண்கள் தான் மாறிட்டாங்கன்னு ஆண்களும் உட்காந்துருக்க. பெண்கள் சைட்ல இருந்து எனக்கு சொல்லுங்க, என்ன மாறிட்டாங்க அவங்க? நிறைய மாறி இருக்காங்க சார். இப்போ ஜென்ரலா சொல்லணும்னா நிறைய இருக்கு. பட் என் ஹஸ்பண்ட் பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட ஸ்மைல். அவரை கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்களேன், ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. ஆனா
இப்ப வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிக்கிறதே இல்ல மனுஷன். காரணம் நான் தான் சொல்லுவார், அது வேற விஷயம். இது எந்த அளவுக்குன்னு சொல்லிடுறேன் சார். சில சமயம் எனக்கு என் பொண்ணு இருக்கா, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நான் ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதாவது அவசரமா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவசரமா அம்மா சீக்கிரமா அம்மா சீக்கிரமா அம்மா சீக்கிரமா அப்படிம்பா. என்னன்னா சீக்கிரமா அம்மா அப்பா சிரிக்கிறாங்க பாரு அப்படிம்பா. ஆனா வீட்ல எந்த சண்டை எதுவுமே கிடையாது. நார்மலா அவர் கேட்டா எனக்கு டென்ஷன் டென்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாரு. கேட்போம், என்ன சார் ஏன் சிரிக்கிறது இல்ல? முதல்ல சிரிங்க ஒரு வாட்டி அவங்கள பார்த்து. ஏன் சிரிக்கிறது இல்ல? பரவாயில்ல, எல்லாம் வருமானத்துக்காக தான் சார். வருமானத்திற்காக. அநேகப்பட்ட ஆண்கள் சொல்ற வார்த்தை வருமானத்திற்காக. சம்பாதிக்கிற டென்ஷன் தான் எங்களுக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போறோம், நாங்களும் அதே ஆபீஸ் டென்ஷனை வீட்ல கொண்டு வந்து காமிச்சா அதை ஏன் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? பெண்ணுங்கிறவ ஆபீஸ் டென்ஷனை ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துடணும், வீட்டுக்கு வரும்போது மனைவியா வரணும். ஆனா ஆண்கள் வந்து அந்த டென்ஷனை வீட்ல வந்து காமிக்கலாங்கிற அந்த எண்ணம் ஏன் அதிகமா இருக்கு? ஏன் வருது? யார் பதில் வச்சிருக்கா அதுக்கு? ஏன் வருது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அதுவும் காதல் திருமணம் பண்ணவங்க, எதிர்ப்பெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணவங்க வந்து ஃபேமிலியில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? இவன் இதோட அவ்வளோதான் காலியாயிருவான் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களோட எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கள் ஃபேமிலியோடய வந்துருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் ஃபேமிலி முன்னாடி எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு படி ஏறுவோம், 3 படி இறங்குவோம், வாழ்க்கையில் ஏறுவோம், எவ்வளோ உச்சிக்கு போயிடுவோம் சார். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போயிடுவோம். நாங்க வருத்தப்பட்டாவது அழுத்தப்பட்டாவது காதலை ஜெயிக்க வைக்கணுங்கிற காரணத்தினாலதான் நாங்க உம்மன் இருக்கோங்கிறது அது மட்டும் இல்லை சார். அவருக்கு சிரிப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மை. சிரிக்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவரோட சிந்தனை ஃபுல்லா அடுத்த முயற்சி நம்ம எப்படி மேல போறது. வேற என்னென்ன மாற்றங்கள்? எனக்கு அதான் வேணும். முக்கியமான மாற்றம் வந்து பியூட்டி சார். பியூட்டி எங்க அவரு? பியூட்டி ஏங்க அவருக்கு என்ன கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி இருக்காரு, அழகா இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பார்க்கும்போது சொல்லுவாரு, வயர்லெஸ்ல கரண்ட் பாஸ் பண்ண முடியுமா? உன்னைய பார்த்தா எனக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னு. அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா என்னமோ நானும் கண்ணாடியில மூஞ்சி பார்த்துட்டு வந்திருப்பேன். இருந்தாலும் என்னமோ நான் மிகப்பெரிய உலக பேரழகி மாதிரி அவர் பேசுவார். அவர் அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசல. இப்பயும் ஷாக் அடிக்குது. உங்களை பார்த்தா இப்ப கரெக்டா நண்பா, இப்பயும் ஷாக் அடிக்குது இல்ல? கவிதையெல்லாம் பேசுவாரு. இப்ப பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஒரு ஃபேஷியல் ப்ளீச்சிங் பண்ணிட்டு ஐப்ரோ பண்ணிட்டு வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்து பக்கத்துல நின்று என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல. இப்ப சொல்லுங்க. டெய்லி பாக்குறேன்ல சார், அப்படிதான் இல்ல டெய்லி பாக்குறீங்க தான். அட்லீஸ்ட் இந்த மேடைக்காகுது ஏதாவது மாற்றம் சொல்லுங்களேன். பாவம் அவங்க கேக்குறாங்க பாருங்க. கண்டிப்பா நீ அழகா தான் இருக்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. 2 விஷயம் தான். காதல் என்பது இனிக்கும் விருந்து, கல்யாணம் என்பது வேப்பம் கொழுந்து. வேற என்னென்ன உதாரணங்கள் இருக்கு? இங்க வாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி அவங்களே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கூட அந்த டைம் போனா டைம் ரெடியா இருக்கணும். வரலன்னா ஏன் கிளம்பல ஒரு அறிபறியா தான் பேசிட்டு இருப்பாரு. அது கரெக்ட் தான் சார். அப்போ மேரேஜ் ஆகச்சுல 2 பேரும் வேலை பார்த்தோம். 2 பேரும் எல்லாரும் ஒர்க்கை ஷேர் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல என் ட்ரெஸ்ஸை நானா துவச்சு போட்டா 1 வருஷத்துக்கு, அவ ட்ரெஸ் அவ துவச்சு போடுவா. அவ சமைச்சாதான் நான் காய்கறி வெட்டுவேன். இதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. நான் அவளை கூட டிராப் பண்ணிட்டு பாதி வேலையை விட்டுட்டு நான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஒருத்தனே வேலை பாக்குறேன், அவ வீட்டுல தான் இருக்கிறா. இப்போ பசங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்க. எந்த ஒர்க் லெவல் அவளுக்கு குறைஞ்சிட்டே வருது, எனக்கு ஒர்க் லெவல் கூடிட்டே போகுது. அந்த லெவல் எப்படி குறையும் உங்களுக்கு? நாங்க வீட்ல இருந்து எல்லா ஒர்க்கும் பண்றோம். நாங்க பசங்க அவங்களே டேக் கேர் எடுத்துக்காங்க. ஒரு 2 years பிஃபோர் 2 பசங்களை கிளப்பணும், 2 பசங்களை கூட்டு விடும், பால் ஊட்டுரும் குழந்தைக்கு. அப்ப அப்படி கிடையாது. அவனே பாத்துக்கிறா, அவளே பாத்துக்கிறா. என்னுடைய பார்ட்ல பாருங்க, நான் அவங்களோட பைனான்சியலி நான் அவங்க 2 பேருக்குமே படிக்க வைக்கிறதுக்கு நான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அவளை பொறுத்த மட்டும் அந்த கிராஃப் கீழே வந்துட்டே இருக்கு. வேலை எப்படினாலும் குறையாது சார். பசங்க வந்து ஒரே குழந்தைங்க அவங்களே பாத்துக்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கப்ப 1 தோசை திம்பா, இப்ப 4 தோசை திம்பா, 4 வாட்டி ஊத்தணும். அப்படியே வேலை குறையும். இல்ல அது டிஃபரன்ஸ் இல்ல. 4 தோசை ஊட்டுறது தான் டைம் எடுக்கும். சரி, வேற என்ன மாறிட்டாரு? பர்த்டேக்கெல்லாம் முன்னாடி கிஃப்ட் வாங்கி தருவாரு, முன்னாடியே பிளான் பண்ணுவாரு. இப்பெல்லாம் அதெல்லாம் மறந்தே போயாச்சு. நீங்களே கிஃப்டா வந்தனால அது தேவையில்லைன்னு நான் நினைச்சேன் சார். இந்த தடவை தப்பு நடந்தது, அது சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. காலையிலே ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சு. நைட்டு ஈவினிங் வந்து திருப்பி நான் கூப்பிட்டு சொன்னேன். அவன் ஆல்ரெடி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒத்தையில சொன்னாங்களே. பட் நான் பகிரங்கமா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். வேற என்னென்ன மாற்றங்கள்? என்ன மாற்றம்னா, இப்போ லவ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன விஷயமா இருக்கும். சாப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னா, என்னமா சாப்பிட்ட, என்ன பொரியல், அந்த மாதிரி ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு அந்த விஷயத்த பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ கேர் எடுத்துக்கிற மாதிரியே பண்ணுவாங்க, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்ல
உங்க வீட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி உங்க அம்மா திட்டிட்டாங்க, அந்த மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா நான் ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க இந்த மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணப்பா தூக்கம் வருதுப்பா, சீக்கிரமா சொல்லி முடிப்பா, ஷார்ட்டா, இந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை வந்து குறைச்சுக்கிறாங்க. காதலிக்கிறப்ப இருந்த அழகியல் விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் குறையுதுங்க. நிறைய பேசலாம், நிஜமா நிறைய பேசலாம். இது கணவன், குறிப்பா காதலன் கணவனானதுக்கு அப்புறம், ஒரு காதலி மனைவியானதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நம்மளோட மனசுல உருவாகுதா? உளவியல் ரீதியா அவங்க சொன்ன மாதிரி புறக்காரணங்கள்லாம் உள்ள இருக்கா? தொடர்ந்து பேசலாம், அலசலாம், பகிர்ந்துக்கலாம். இந்த மேடை நில், கவனி, சொல். காதலிக்கிறப்ப மானே தேனே பொன்மானே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. ஆனா ஏன் திருமணத்துக்கு அப்புறம் அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? உதாரணத்துக்கு அம்மு, செல்லம், புஜிமா, குட்டின்னு பல வார்த்தைகள்ல கூப்பிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போன் வந்தாலே என்ன, யாரு, ஏன், வை, ஒற்றை வார்த்தையில முடிச்சிடுறமே, ஏன் அப்படி? இல்லை சார், இப்போ லவ் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் இல்லைன்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா லவ் பண்ணும்போது இப்போ பேசுகிற மாதிரி ஃபோன் வச்சுனா என்ன வை அப்படின்னா கண்டிப்பாக லவ் பிரேக்கப் தான் ஆகும். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், செல்லம் ஏன் சனியன் ஆகுதுன்னு கேட்குறேன். சனி நாகலை சொல்கிறேன். நான் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ரொம்ப நேரம் பேசுவேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பேசணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் எப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் வச்சுட்டுமா அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த நாள் எனக்கு ஃபோனே வராது. அடுத்த நாள் அவ்வளோதான், டாட்டா பாய் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ என்னன்னா அது எங்கள் பக்கத்தில் வந்துடுச்சு, லைசன்ஸ் வாங்கிட்டோம். வேற யாராவது டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் 100% உண்மை. பேசி பேசி என்ன போகுது, வாழ்க்கையை பொழைக்குது. நிறைய லவ் பண்ணியாச்சு, இன்னும் பண்ணிட்டு தானே இருக்கும், இதுல மேல உனக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு வார்த்தை தான். இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி டைம் தான் சார் வீட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. காதலிக்கிறப்ப நிறைய பொய் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி காதலிப்போம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த பொய்கள் நீடிக்குதா? பொய்கள் வந்து சொல்றாங்க நிறைய, ஆனா அது மறைக்க வேண்டியது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்பதான் குடும்பம் நடத்த முடியுது. ஃபினான்ஷியல் கிரைட்டீரியால நிறைய பொய் சொல்றாங்க. அவங்க ஊருக்கு போகும்போது அவர் வந்து கடன் வாங்கி போயிருக்காரு ஊருக்கு. ஃபினான்ஷியலா அவர்கிட்ட பணம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பணம் தானே, நான் சமாளிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு 50,000 வாங்கியிருக்காங்க. அதை என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை. அதை கட்ட முடியாம இப்ப அவர் முழிச்சுட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு சொல்லியிருந்தா என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் சொல்ல மாட்டாரு. பெண்கள் என்ன பொய் சொல்லுவாங்க? அந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் ரசிப்புக்குரிய பொய்களா இருக்கும். என்னென்ன? வீட்டில் பெண்கள் வந்து பொய் சொல்றது வந்து உண்மையில குடும்பத்துக்கு நல்லதா தான் இருக்கும், நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் சொல்றது பூராவுமே தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக பொய் சொல்றது உண்டு. நேரம் ஆக ஆக தொம்மு தொம்னு எப்படி விழறாங்க பத்தி, எத்தனை விக்கெட்ஸ் நீங்க வீழ்த்திக்கிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல தொம்னு கிளம்பி எல்லாரும் இங்க தான் உட்கார்ந்துருப்பாங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ரசிப்புக்குரிய பொய்யா சின்ன சின்னது சொல்லுவாங்கல்ல, ரசிப்பதற்கான பொய்கள், அதை கேட்கிறப்ப நமக்கு சூப்பரா அந்த பொய் சொல்ல மாட்டாரான்னு தோணும். ஏதாவது அது இன்னும் கண்டினியூ ஆகுதா திருமணத்துக்கு அப்புறமும்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் முதல்ல ஒன்று சொல்லிட்டேன் சார், அவரோட ஸ்மைல். 2வது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அவர் சொல்ற பொய் தான் சார். நிறைய சொல்வாரு. ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னா, அதெல்லாம் இப்ப வர முடியாது, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வானா எப்ப வருவான், அதெல்லாம் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ட்டுருவாரு. ஆனா அடுத்த 5 நிமிஷம் அவர் வாசல்ல தான் நின்றுட்டு இருப்பாரு. வாசல்ல நின்னே போன் அட்டன் பண்ணி அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்படுவாரு. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் பெல் அடிச்சோன்னே ரொம்ப கோவத்துல போய் இப்ப யாரும் வந்து கதவை தட்டி பெல் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவ்வளவு கோவத்துல வந்து கதவை திறக்கும் போது வாசல்ல நின்றுட்டு இருப்பாரு. எனக்கு அப்படி கோவத்தை காமிக்கிறதா சிரிக்கிறதா எதுவுமே தெரியாம ரொம்ப இன்னொன்னு சார், இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்ன ஆசைப்படுறேன்னா, நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. நாங்க எல்லாருமே பேசினது எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா முரண்பாடான மாற்றங்கள் மட்டும் தான் சொன்னோம். நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன். அவரோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கல்ச்சர்டா, ஒரு பொண்ணுனா புடவை கட்டிக்கணும், நிறைய தலைமுடி வளர்த்துக்கணும், அந்த மாதிரி நல்ல நீட்டா அப்படி இருக்கணும், நிறைய ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போனா நகைகள்லாம் போட்டுட்டு அப்படி அந்த கல்ச்சர்டா அப்படிதான் போகணும் அப்படின்னு. ஆனா அவர் வந்து எனக்காக அதை நிறைய மாத்திட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் விட்டு கொடுத்துருக்காரு. என்ன சாப்பிடுற ஸ்டைல்ல இருந்து எல்லாமே எனக்காக அவர் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஐ லவ் ஹிம். சூப்பர்.